நிறைய பேர் நம்ம கோவிடுக்கு அப்புறம் சிம்பிள் டெஸ்ட்டு எவ்வளோ நேரம் உங்களோட பிரெத் ஹோல்ட் பண்ண முடியுது, எத்தனை பலூன் ஊத முடியுது, இல்லைன்னா எத்தனை கேண்டில்ஸ் ஒரு இதில் ப்ளோ பண்ண முடியுது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி நம்ம லங் ஹெல்த் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் நம்ம சயின்டிஃபிக்காக அதை பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டுமே தேடி ஆசைப்பட்டு அட்மிட் ஆகிறது கிடையாது. ஸோ அப்படி பிடிக்காத விஷயத்த நம்ம ஏன் போய் செய்யணும்? நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம இது சாப்பிட்டா நம்ம இது ஃபிட்டுன்னு நினைக்கிறோம், வே ப்ரோட்டீன் எடுத்தா சூப்பர் ஸ்ட்ராங் நினைக்கிறோம், இல்லை இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சூப்பர் ஸ்ட்ராங் நினைக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு மொனோட்டனஸ் டயட் யாராவது போடுறாங்க அப்படின்னா, ஐயோ இந்த டயட்டா நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு வந்ததுனாலே நமக்கு அந்த செரோட்டோனின் சுரக்காது. ஸோ அந்த ஹாப்பினஸ் கோஷன்ட்டே இல்லை அப்படின்னா கஷ்டப்படும். கிட்டத்தட்ட 1500 நாள் ஒருத்தரோட வாழ்வில் அவங்க இன் அண்ட் அவுட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டே இருக்காங்க. இதுதான் நம்மளோட டிசீஸோட மேக்னிடியூட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது மன உளைச்சல் ஏன் வராது? டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த 2 நாட்கள்லேயே இல்லை 3 நாட்கள்லேயே ஆரம்பித்த பேஷண்ட்டுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம், படா இப்போதான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தோம், நமக்கு எதுவும் வேணாம், நல்லா வீட்டில் ரெக்கவர் ஆகிட்டு போகலான்னு நினைப்போம். பட் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, முக்கியமான பார்ட் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான், அடுத்த ஜெனரேஷன் கிட்ட தான் இருக்கு. அவேர்னஸ் கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மெடிசின்ஸே இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. பட் நம்பர் ஆஃப் மெடிசின்ஸை நல்லா அழகாக குறைச்சி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்க நல்லா பிடிச்ச மாதிரி அவங்க வாழறதுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு வழிவகுத்திருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த்தே பண்ணிட்டு ஏன் டாக்டர் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு கேட்காதீங்க. ஸோ எதனால நம்ம வெயிட் கெயின் ஆனோமோ அது செட்டில் ஆகி அது ரிவர்ஸ் ஆகி நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். ஃபுல்லாக ஒரு வியாதி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது நம்ம போய் அவங்களுக்கு இல்லை இதெல்லாம் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஃபிசியோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை விட வியாதி வரத்துக்கு முன்னாடியே, ஸோ வருமுன் காப்போம் தான் ரொம்ப முக்கியமானது. ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் கிருஷ்ணவேணி, கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட், மெட்வே குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். So today we have with us Dr. Supraja, our pulmonary rehab specialist. Usually every year March it is celebrated as Pulmonary Rehabilitation Week. Hi ma'am. So pulmonary rehabilitation அப்படினா என்ன? Pulmonary rehabilitation இந்த வார்த்தையே நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல தெரிய மாட்டேங்குது. நுரையீரல் மறுவாழ்வு, இதுதான் அதோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். சப்போஸ் உங்க வீட்டில் நீங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, காலையில் எழுந்துக்கிறீங்க, திடீர்னு மூச்சு விட முடியல, பல்லு தேய்க்கிறீங்க, குளிக்க போகிறீங்க, இல்லை வண்டி எடுக்க போகிறீங்க, மூச்சே விட முடியல, ஏதாவது சாதாரண ஒரு ஆக்டிவிட்டிக்கு எப்போ பார்த்தாலும் திடீர்னு மூச்சு வாங்கிச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த நெடுநாள் நுரையீரல் வாழ்வு இருக்கிற பேஷண்ட்டுக்கு தினந்தோறும் காலை மாலை இரவு எல்லா நேரமும் ஒரு மூச்சு விட சிரமம் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஸோ இதுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறையா மெடிசின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நவீன கருவிகள், டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அந்த சொல்யூஷன் வரும்பொழுது மூச்சு வாங்கிறதுக்கும் இருமலுக்கும் சொல்யூஷன்ஸ் நிறைய வரமாட்டேங்குது. ஸோ இந்த நுரையீரல் மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவங்களுக்கு மருந்துகள் தவிர்த்து, அதாவது மருந்துகளை குறைத்தும் கூட நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ க்ரானிக் லங் டிசீசஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க மேம், அது கொஞ்சம் டீட்டெயிலாக எந்தெந்த டிசீசஸ்க்கு பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? க்ரானிக் டிசீசஸில் உங்களுக்கு ஆஸ்மா, சிஓபிடி, இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், லங் கேன்சர் பேஷண்ட்ஸ். பட் மூச்சு வாங்குறது வெறும் நுரையீரல் பேஷண்ட்டுக்கு மட்டும் வராது இல்லையா, நம்மளோட ஹார்ட் பேஷண்ட்ஸும் இருக்கலாம், இல்லை நியூரோ பேஷண்ட், நமக்கு ஒரு சில டைம் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட பிரெத்லெஸ்னஸோட வரலாம். அந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் மூச்சு திணறல் இருக்கோ அவங்க இந்த தெரப்பியை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம சென்டரில் இதுக்கு பேர் பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறோம். ரீஹாபிலிட்டேஷனுங்கிற வேர்டை ஏன் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னாக்க, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அவங்கள கொஞ்சம் தேத்தி அனுப்புறதை விட பேஷண்ட்டை அழகாக என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு எதில் அவங்களுக்கு நாட்டம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களோட நம்மளும் டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து, இப்போ ஒரு சில பேருக்கு எக்ஸசைஸ் பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு யோகா பிடிக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு அலோபதி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஆயுர்வேதா பிடிக்கும். பட்
அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து அவங்களோட சேர்ந்து பேசி கலந்துரையாடி அவங்களோட வழியிலே போய் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கறது தான் நம்மளோட பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியோட ஒரு முக்கியமான அங்கம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பிக்குன்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த பேஷண்ட்ஸ்க்கு இது பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைட்டீரியா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா இருக்குமா? இது 2 வகையா பிரிச்சுக்கலாம். நம்ம வியாதி உள்ளவங்க தான் பண்ணணுமா இல்லை வியாதி இல்லாதவங்க பண்ணணுமாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வியாதியோட இருக்கிறவங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் மூச்சு திணறல் இருக்கோ கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் as I said டிசீசஸ் என்ன கண்டிஷனில் வேணாலும் வரலாம். அடுத்த கேட்டகரி வந்து வியாதி இல்லாதவங்க. ஏன்னா அவங்க தான் முக்கியமாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஜெனரேஷன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு வியாதி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது நம்ம போய் அவங்களுக்கு வந்து இல்லை இதெல்லாம் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஃபிசியோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை விட வியாதி வரத்துக்கு முன்னாடியே, ஸோ வருமுன் காப்போம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ டிசீஸ் ஃபுல்லாக மெச்சூர் ஆகி மோசமாகி மறுபடியும் அட்மிட் ஆகிட்டு அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் கரண்டாக இப்போ நம்ம பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். பட் வரத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் வரும்பொழுதே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர் கிட்ட வந்து மெடிசன்ஸ் மாதிரியே நமக்கு பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில் டாக்டர் எதெல்லாம் பண்ணால் எனக்கு ஃபியூச்சரில் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா அவங்களுக்கு தான் ஆக்சுவலி மேக்ஸிமம் பெனிஃபிட். ஏன்னா நமக்கு வந்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்த பேஷண்ட்டுமே தேடி ஆசைப்பட்டு வந்து அட்மிட் ஆகிறது கிடையாது. ஸோ அப்படி பிடிக்காத விஷயத்த நம்ம ஏன் போய் செய்யணும்? அப்போ நீங்க வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ இதுல காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஒரு 10 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று வந்து முக்கியமாக ஃபிசியோதெரப்பி, ஏன்னா மசில் ஸ்ட்ரென்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்தது யோகா, நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், டயட் இருக்கு, அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தெரப்பி இருக்கு, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸோட சேர்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். இப்போ பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பிக்கு வந்துட்டு பேஷண்ட் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன அசஸ்மெண்ட் பேஷண்ட்க்கு பண்ணணும்? நிறைய பேர் நம்ம கோவிட்க்கு அப்புறம் சிம்பிள் டெஸ்ட், எவ்வளோ நேரம் உங்களோட பிரெத் ஹோல்ட் பண்ண முடியுது, எத்தனை பலூன் ஊத முடியுது, இல்லைன்னா எத்தனை கேண்டில்ஸ் ஒரு இதில் ப்ளோ பண்ண முடியுது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி நம்ம லங் ஹெல்த் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் நம்ம சயின்டிஃபிக்காக அதை பார்க்கணும் அப்படின்னாக்க அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் டெஸ்ட் எல்லாமே நம்மளோட சென்டரில் இருக்குது. பட் அதையும் மீறி நம்மளோட மரபணுக்கள், நமக்கு உள்ளார இருக்கிற மெட்டபாலிசம், இப்போ சப்போஸ் நான் ஒரு உணவு உண்றேன் இல்லாட்டி ஒரு மருந்து எடுக்கிறேன், அது எனக்குள்ளார அது எப்படி மெட்டபலைஸ் ஆகுது, உங்களுக்குள்ளார எப்படி அது வந்து ஜீரணம் ஆகுதுங்கிறது கம்ப்ளீட்டாக வேற வேற. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளார இருக்கிற நுரையீரலுக்குள்ளார அந்த மரபணுக்களை நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணுறோம். ஸோ ஸ்பெஷலைஸ்டு, ஸோ அலாங் வித் நம்மளோட அட்வான்ஸ்டு டெஸ்டிங்கோட ரிசர்ச் வைஸும் இதை நம்ம பண்ணுறதுனால எப்படி ஒருத்தர் மாறுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இல்லை ஒரு சில பேருக்கு நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஸ்மோக் பண்ணல. ஸ்மோக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வருதா அப்படின்னாலும் இல்லை. ஸ்மோக் பண்ணாத ஒரு சில லேடிஸ்க்கு கேன்சர் வருது. ஸோ என்ன டிஃபரன்ஸ், எதனால இவங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஸோ பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியோட அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் ஃபங்க்ஷன், அது செய்ய வேண்டியதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதை செய்யுதா, அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும் பொழுது, அதாவது நம்ம நடக்கும் பொழுதோ இல்லை ஓடும் போதோ இல்லை சைக்கிள் பண்ணும் போதோ நம்மள ஹார்ட்டும் லங்ஸும் சேர்ந்து எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆன டெஸ்டிங் தான் இங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பண்ணும் பொழுது அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இது நீங்க கேட்ட மாதிரி பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பிக்கு ஹெல்த்தி டிசீஸ் யாரா இருந்தாலுமே வந்து செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களோட லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, போக போக வருஷங்கள்ல அது எப்படி மாறுதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நிறைய விஷயங்கள் நுரையீரல பாதிக்குது. நம்ம இன்ஹேல் பண்ற காத்துலேருந்து, பொல்யூஷன்லேருந்து, இல்லை நிறைய இதை எரிக்கிறாங்க, வெதர் சேஞ்ச் வந்துட்டே இருக்கு, அடிக்கடி நமக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட நுரையீரல பாதிக்கும் பொழுது அது எந்த மாதிரி ஒரு ஹெல்த், இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் செக்அப்பை நம்மளோட சென்டர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல இந்த வருஷம் உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருஷம் இல்லை ஒன்ஸ் இன் 3 years, ரொம்ப யங்கா இருக்காங்க 20 வயசுல இருக்காங்கன்னா ஒன்ஸ் இன் 5 years ரெகுலரா செக் பண்ணா நம்மளோட லங் ஃபங்க்ஷனோட ட்ராஜெக்டரியை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி வந்துட்டு
எவ்வளோ மந்த்ஸ் இல்லைன்னா எவ்வளோ வீக்ஸ் எடுத்துக்கிட்டா வந்துட்டு அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு தெரியும்? ஓகே. ஸோ நம்மளோட குறிக்கோள் என்னன்னா அப் டு 12 வீக்ஸ் வரைக்கும் ஒரு எக்ஸசைஸை வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல ஒரு சூப்பர்விஷனோட பண்ணா ரொம்ப நல்லது. ஸோ அதில் 12 வீக்ஸுக்கு வந்து டெய்லி வரணுமா அப்படின்னா வாரத்தில் 3 நாள் வந்தால் போதும். அப்படி ரொம்ப முடியல, வரவே முடியலைன்னா ஆன்லைன் தெரப்பி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு ஆஸ்பெக்டும் நம்ம சொன்ன அந்த 10 ஆஸ்பெக்ட்டுமே அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக கொடுக்கப்படும். இல்லை நேராக வரும்பொழுது நேராக கொடுக்கும்பொழுது நல்ல மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகி அந்த பிரெத்லெஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ நிறைய பேஷண்ட் வந்து நமக்கு ஆக்சிஜன்ல இருக்காங்க, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூட வந்தாதான் நான் இங்கே போக முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரிலீஜியஸ் பிளேஸுக்கு போகணும்னா அவங்க வேற ஒருத்தரோட துணை இல்லாமல் போக முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பிக்கு வந்ததுக்கு அப்புறமா இண்டிபெண்டா அவங்களால சொந்தமா ஓகே நம்ம ஆக்சிஜன்ல இருந்தா கூட ஒரு ஆட்டோ பிடிச்சோ ஒரு கேப் பிடிச்சோ தனியா ஒரு இடத்துக்கு போக முடியுதுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருது. ஸோ 12 வீக்ஸ் எடுக்கும்பொழுது இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. பட் இது 12 வீக்ஸோட நிற்காது. கண்டினியூஸா லைஃப் லாங் இந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா அதோட பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெக்கரண்டா அட்மிஷன் ஆகிறவங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். ஏதாவது ஒன்று பண்ணி உங்களோட அட்மிஷனை நான் நிறுத்தணும், ஐசியூல அட்மிஷன் நிறுத்தணும், இல்லை உங்களோட மெடிசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நான் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? ஸோ அப்படிப்பட்ட சென்டர் தான் இது. ஒரு தடவை சென்டருக்கு வாங்க, இங்க என்ன பண்றோங்கிறத நல்லா பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெல்தி பீப்புளும் உங்களோட லங் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, நான் ஃபிட்டா இருக்கேன்னா. நிறைய பேர் ஜிம்முக்கு போறீங்க, ஆனா நம்ம வந்து நம்ம பண்றது வந்து கரெக்டா இல்லை நம்ம எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கோம் நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். நம்ம இது சாப்பிட்டா நம்ம இது ஃபிட்டுன்னு நினைக்கிறோம், வே ப்ரோட்டீன் எடுத்தா சூப்பர் ஸ்ட்ராங் நினைக்கிறோம், இல்லை இந்த எக்ஸசைஸ் பண்ணா சூப்பர் ஸ்ட்ராங் நினைக்கிறோம். ஸோ உங்களோட உடம்பு என்ன சொல்லுது, அது எவ்வளோ ஃபிட்டா இருக்குங்கிறத நாங்க உங்களுக்கு பார்த்து சொல்றோம். கிரானிக்கா லங் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லேயே இருக்காங்க, இல்லைன்னா தினம் தினம் அவங்க வேலையை அவங்களால பண்ணவே முடியல அப்படின்னா அவங்க நிறைய ஒரு டிப்ரெஷனுக்கோ ஆங்ஸைட்டிக்கோ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி பண்றது மூலியமா அந்த ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன்லாம் ரெடியூஸ் ஆகுமா? ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு வியாதி வந்தா அந்த வாழ்வோட முடிவு அல்ல, அது ஒரு வியாதி அவ்வளவுதான். பட் அதை மீறி நம்ம எப்படி வரோங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன் கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்ல திரும்ப திரும்ப மன உளைச்சல் வருது அப்படின்னாக்கா இது ஒரு தடவை வந்து ஒரு சாதாரண சளி மாதிரி வந்து போறது இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 நாள் ஒருத்தரோட வாழ்வுல வந்து அவங்க இன் அண்ட் அவுட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டே இருக்காங்க. இதுதான் நம்மளோட டிசீஸோட மேக்னிடியூட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது மன உளைச்சல் ஏன் வராது? நம்மளால வந்து வேலைக்கு போக முடியல, நம்மளால இன்னொருத்தர் நம்மளை பாத்துக்கிற மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் அடிக்கடி அட்மிட் ஆகிட்டே இருக்கும், அதனாலதான் இவங்க அப்செட் ஆகிறாங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால இந்த வியாதி போகாது, ஆனா இந்த வியாதியை சுத்தி நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலாங்கிறத நம்ம கண்டினியூஸா கொடுத்து இல்ல தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் உண்டுரும். அதனாலதான் இங்க வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில பண்ண பிறகு பேஷண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வரும்போது அவங்க எப்படி இருக்காங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறோம், அவங்க முடிக்கும் போது எப்படி இருக்காங்கிறதையும் நோட் பண்ணி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கே நல்லா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நியூட்ரிஷன். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன் வந்துட்டு இந்த மாதிரி கிரானிக் லங் டிசீஸ்ல இருக்கிற பேஷண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம், அண்ட் இஸ் நியூட்ரிஷன் ஹேஸ் அ ரோல் இன் பல்மனரி ரீஹாப், வெதர் அதுவும் வந்து உங்க ஹாலிஸ்டிக் இதில் வந்துட்டு வெதர் இட் இஸ் இன்க்ளூடட்? உணவே மருந்து. உணவு வந்து என்ன மாதிரி போர்ஷன்ல இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அதோட சார்ட் எல்லாருமே தெரியுது. பட் நுரையீரலுக்கு ஸ்பெசிஃபிக்கா இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்கோலி, கேரட், எனி ஃப்ரூட், ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை ரெகுலரா எடுக்கலாம். ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் ஒரு சில ஃப்ரூட்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர்ல வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு நிறைய ஹை சுகர் ஃப்ரூட் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மற்றபடி எல்லாருமே ஒரு ஃப்ரூட் ஒன் ஃப்ரூட் டே அண்ட் வெஜிடபிள்ஸ், நட்ஸ், அதெல்லாம் ஆட் பண்ணும்பொழுது நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் நுரையீரலோட இது ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளோட சென்டர்ல டயட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பெஷலைஸ்டா இல்லை நீங்க இதை தான் கொண்டு வரணும் இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்றது இல்லை. நம்மளோட அன்றாட வாழ்வுல நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சமையல் அறையில இருக்கிற சாமான்களை வச்சு எதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன நியூட்ரியன்ட் இருக்குன்னு கொடுத்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டயட் கொடுக்குறோம். ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா சஸ்டெயினபிள். நம்ம சாப்பிட்ற உணவு ஒன்று நம்ம ரொம்ப ரசிச்சு சாப்பிடணும், அப்போதான் நம்ம ஹாப்பியா இருப்போம். நம்ம ஹாப்பியா இருக்கும்பொழுது ஒரு முக்கியமான ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, அது பேர் செரோட்டோனின். செரோட்டோனின்ங்கிற ஹார்மோன் நல்லா செக்ரீட் ஆகும் பொழுதுதான் ஹாப்பியா இருப்போம். அந்த உணவுல வரும், உறக்கத்துல வரும்,
அண்ட் நம்மளோட ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த செரோட்டோனின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு மொனோட்டனஸ் டயட் யாராவது போடுறாங்க அப்படின்னா, ஐயோ இந்த டயட்டா நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு வந்ததுனாலே நமக்கு அந்த செரோட்டோனின் சுரக்காது. ஸோ அந்த ஹாப்பினஸ் கோஷன்ட்டே இல்லை அப்படின்னா கஷ்டப்படும். அதனாலதான் நம்ம வந்து இங்க தன்னோட வீட்டுல என்ன ஃபுட் இருக்கோ அதையே வந்து பண்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்றோம். ரெண்டாவது, நம்மளோட சமையலறையில இருக்கிற அஞ்சாறு பெட்டியில இருக்கிற நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட வெந்தயம், ஜீரகம், மிளகு, அதுலேருந்தே வந்து எது எப்படி காம்பினேஷன்ல என்ன காம்பினேஷன்ல எடுத்தா என்ன ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வருங்கிறது நம்மளோட நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அழகா சொல்லி அதையே கரெக்டா எடுக்கும் பொழுது நம்ம பேஷண்டால அதை ஃபாலோ பண்ண முடியுது. ஓகே. ஸோ நியூட்ரிஷன் பிளேஸ் எ மேஜர் ரோல். நுரையீரல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஓகே. நியூட்ரிஷனோட இன்னும் ஒரு அங்கம் என்ன அப்படின்னாக்க, நம்ம சாப்பிட்ற உணவு நுரையீரலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட வயத்துக்கு போகுது. வயத்துல இருக்கிற எக்கச்சக்கமான நல்ல பாக்டீரியாவை நம்ம நல்லா வளர்த்து விட்டா மட்டும்தான் நம்மளோட உணவை வந்து அழகா அது டைஜஸ்ட் பண்ணி அது நுரையீரலுக்கு போகும்போது ஹெல்த்தா போகுது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட்டோ இல்லாட்டி அந்த பீஸா, பாஸ்தா, பீட்சா, பர்கர்ஸ் சாப்பிட வேணாம்னு சொல்றது என்ன அப்படின்னா, அது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒரு ஆசிட்ஸ் இருக்கு ஸ்டமக்ல. அதோட ப்ரொடக்ஷன் நல்லா கம்மியாயிடுது. அது வந்து நல்ல கட் பாக்டீரியா நல்லா இருந்தா மட்டும்தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது கம்மியாகிறதுனால நம்ம நுரையீரல்ல அடிக்கடி வரும். ஸோ நிறைய தடவை பார்த்துருப்போம், அசிடிட்டி இருந்தா நுரையீரல் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்தா அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ நுரையீரலும் ஸ்டமக்கும் வந்து பயங்கரமா இன்டர் கனெக்டட். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது அழகா டைஜஸ்ட் ஆனா மட்டும்தான் நுரையீரலும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ரொம்ப ஒபீஸா இருக்கிற பேஷண்ட்ஸ், பிஎம்ஐ வந்து ஒரு 30 இல்ல 35க்கு மேல இருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த ப்ரிவென்டிவ் தெரப்பி பண்ணும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஏதாவது ஆகுமா இதனால? ஓகே. ஒபிசிட்டியில வெயிட் லாஸ் முக்கியமா நடக்கிறது நம்மளோட உணவால மட்டும்தான். எய்தர் அது போர்ஷன் கண்ட்ரோல் இல்லைன்னா டைம் கண்ட்ரோல்ல நடக்கும். ஆப்வியஸா பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில வரும்பொழுது நீங்க பண்ற எக்ஸசைஸ்னால அந்த ஒரு உடம்புல வர சுறுசுறுப்பு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ரெகுலரா இதை பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உணவை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணும்பொழுது தூக்கத்தையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பாடியில ரிதம் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்தே பண்ணிட்டு ஏன் டாக்டர் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு கேட்காதீங்க. ஸோ எதனால நம்ம வெயிட் கெயின் ஆனோமோ அது செட்டில் ஆகி அது ரிவர்ஸ் ஆகி நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். பட் ஒபிசிட்டியில வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். டைம் டியூரேஷன் நம்ம எதனால அது ரீசன் ஆனதோ அதை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இது முடியும். நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு 95% ஆஃப் த பீப்புள் கொடுத்துருக்கிறது. அதுல ஏதாவது ஒரு பேஷண்டோட சக்சஸ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ண முடியுமா மேம்? ஓகே. இதுல எனக்கு ஞாபகம் வருது, ஒரு 65 வயது பெண்மணி. ரெகுலரா எனக்கு ஒரு 15 வருஷமா அவங்கள நல்லா தெரியும். கடைசி 4 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை அடிக்கடி அட்மிட் ஆகிட்டே இருந்தாங்க. குழந்தைகள் எல்லாமே வெளியூர்ல இருக்காங்க, அப்பா அம்மா மட்டும்தான் இங்க. 60 வயசு ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட வேலையெல்லாம் செய்யலான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் பொழுது இந்த நுரையீரல் ப்ராப்ளம்னால அடிக்கடி அட்மிட் ஆகிட்டே இருந்தாங்க. 2-3 தடவை அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னடா வாழ்க்கை இது, டாக்டர் என்ன எப்படியாவது ஏதாவது பண்ணி எய்தர் நல்லா வாழ வைங்க இல்லைன்னா என்ன அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு இன்னைக்கு அவங்களோட ஸ்டோரி எப்படின்னா, லாஸ்ட் 1 இயரா ஒரு அட்மிஷனும் இல்லை. நிம்மதியா கணவன் மனைவி வந்து தனக்கு பிடித்தமான ஒரு சில இடங்களுக்கு, ரிலீஜியஸ் ஸ்பாட்ஸுக்கு அவங்க போயிட்டு வராங்க. இல்ல புத்தக ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான புக்கை படிச்சுட்டு வராங்க. ஸோ மினிமலா மெடிசின்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மெடிசின்ஸே இல்லாம நம்ம பண்ண முடியாது. பட் நம்பர் ஆஃப் மெடிசின்ஸை நல்லா அழகா குறைச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல அவங்க நல்லா பிடிச்ச மாதிரி அவங்க வாழறதுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு வழிவகுத்திருக்கும். ஸோ லாஸ்ட் 1 இயர்ல அவங்க அட்மிஷனே இல்லைங்கிறதே அவங்களுக்கு பெரிய விஷயம். அவங்க சில்ட்ரன்லாம் அப்ராட்லேருந்து அவ்வளோ தேங்க் பண்றாங்க. அதாவது எங்க அம்மாவை திரும்ப எங்களுக்கு கொடுத்ததுக்காகவும் நன்றி, பிளஸ் அவங்கள வந்து மோட்டிவேட்டடா ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றிங்கிறது அந்த பசங்களோட ஒரு ஃபீட்பேக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி நைஸ் மேம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியோட அவேர்னஸ் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு இருக்கா? குட் ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்ட் உலகமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு விதத்துல எல்லாரும் யுனைட் ஆகுறது என்னன்னா, எனக்கு மருந்து வேண்டாம், நான் வந்து ஃபிட்னஸ்க்கு நோக்கி போகிறேங்கிறதுல இப்போ வந்து உலகம் வந்து நிறையா எல்லாருமே அதை இன்க்ரீஸா அவேர்னஸோட இருக்காங்க.
இன்ஃபேக்ட் ஒபிசிட்டியோட ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுலயும் இந்த அவேர்னஸ் இருக்கு. ஸோ அதுல முக்கியமான பார்ட் வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான், அடுத்த ஜெனரேஷன் கிட்ட தான் இருக்கு. அவேர்னஸ் கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அதை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. பட் ஓகே, அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். நீங்க வாங்க எங்களோட சென்டருக்கு வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுங்க, உங்க லங் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் தென் அதுல இருந்து எப்படி நம்ம வந்து இன்னும் பெட்டர் ஆகலாம் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி கொடுக்குற சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சென்னையிலயும் சரி இல்லை இந்தியாலையும் சரி ரொம்ப குறைவு தான். ஸோ வெரி ஃபியூ. ஸோ இப்போ இருக்கிற அதர் ஃபியூ சென்டர்ஸ்க்கும் நம்ம சென்டர்ஸ்க்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஷியேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியாவில் ஒரு இன்டெகிரேட்டட் பல்மனரி பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பினா நம்ம மட்டும்தான். பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இந்தியாவில் கம்மி தான். அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பின்னு சொல்லும் பொழுது, ஆர் பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அதில் வரணும். ஃபிசியோதெரப்பி, ஸ்மோக்கிங் செசேஷன், பிஹேவியரல் சேஞ்ச், சைக்காலஜி, நியூட்ரிஷன், இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸும் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் அது பேர் பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். நம்ம எப்படி டிஃப்ரெண்டா இருக்கோம் அப்படின்னா, நம்ம மற்ற நான் அலோபதியும் கம்பைன் பண்ணி நம்மளோட மெயின் நோக்கமே வந்து இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எப்படி பேஷண்ட்டுக்கு மெடிசன்ஸ் கம்மியாகுது, எப்படி அவங்களோட அட்மிஷன்ஸை நம்மளால கம்மி பண்ண முடியும், ரெஸ்பிரேட்டரி அட்மிஷன்ஸை, அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளோட பிக்கஸ்ட் டிஃபரன்ஷியேட்டர். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யோகா இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹோலிஸ்டிக் தெரப்பியில் வச்சுருக்கோம். ஸோ ஹவு ஹாப்பி ஆர் த பேஷண்ட்ஸ் இன் டேக்கிங் த ஆயுர்வேதா கன்சல்ட் ஆர் த நேச்சுரோபதி கன்சல்ட்? இதில் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டிலையும் ஒரு ஒரு ஆஸ்பெக்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆயுர்வேதான்னு எடுத்தா, ஆயுர்வேதா மருந்து கொடுக்குறேனா அப்படின்னு நீங்கள் கேட்டால், எக்ஸ்டர்னல் டீடாக்ஸ் தெரப்பி நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா அலோபதியில் டீடாக்ஸுங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ எப்படி உடம்புல இருக்கிற மென் கழிவுகளை, ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன், அது மூலியமா ஒரு ஆயில் தெரப்பி மூலியமா நம்ம அந்த மென் கழிவுகளை வெளியில எடுக்கிறோங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது எடுக்காதது பேஷண்ட்டோட சாய்ஸ். அவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்க எடுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அதே மாதிரி யோகா எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட யோகால 3 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று வந்து பிரீதிங், ஒன்று ஆசனா, 3வது மெடிடேஷன். ஸோ 3மே கம்பைண்டா பண்ணும்பொழுது ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எஸ்பெஷலி இந்த சிஓபிடி அண்ட் ஐஎல்டி, இந்த 2 கேட்டகரியில ஒருத்தவங்க வந்து ப்ரீத் பண்றதுக்கே கஷ்டப்படுறாங்க, ஷார்ட்டா ப்ரீத் பண்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணாலும் பிரெத்லெஸ்னஸா இருக்காங்க. ஸோ இவங்க 2 கேட்டகரிக்குமே திடீர்னு இந்த பேனிக் அட்டாக்ஸ் வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறதெல்லாம் அழகா சொல்லித்தரும். ஸோ அது வந்து யோகால நல்லா கொண்டு வருது. ஸோ பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா நமக்கு வந்து மற்றவங்களை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோங்கிறதுல இட்ஸ் அ வெல்கம் சேஞ்ச். சொசைட்டியும் இட் இஸ் அக்செப்டிங் இட். ஓகே மேம், நீங்கள் வந்து இந்த ரொம்ப மூச்சு திணறல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க. அது இல்லாமல் வேற என்னென்ன தொந்தரவுகள் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கம்மியாகும் இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில் அவங்க என்ரோல் பண்ணதுனால? ஓகே, முக்கியமா இந்த ஒரு பெயின், மசில் பெயின் சொல்லுவோம். ரெகுலரா ஃபாஸ்டா பிரீத் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளோட முதுகு கிட்ட, விலா எலும்பு கிட்ட பயங்கர பெயின் இருக்கும். ஸோ அது நல்லா கம்மியாகும். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதில் நம்மளோட ரெகுலர் ஃபிசியோதெரப்பியும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி, நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் தெரப்பியும் கொஞ்சம் கம்பைன் பண்ணும்பொழுது இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகுமானா கம்மியாகும். அதனால வர சஃபரிங் கொஞ்சம் கம்மியாகும். 3வது எல்லா பேஷண்ட்டும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது தூக்கம். ஸோ நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடி நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது நல்ல ஒரு டீப் ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப்புக்கு போறாங்க. ஒரு 5 to 6 hours நல்லா தூங்கினாங்க கூட ஆழ்ந்த உறக்கம் வருதுங்கிறத சொல்றாங்க. பசி நல்லா எடுக்குது. அண்ட் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஒரு ப்ராப்ளம். ஸோ உணவு நல்லா எடுக்கும் பொழுது கான்ஸ்டிபேஷன் நல்லா ரிலீஃப் இருக்கு. அண்ட் அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, சப்போஸ் யாராவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, மாடிக்கு ஏறி தான் போகணும் அப்படின்னா அவங்களோட மொபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க மாடியே ஏறக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அதுல வந்து நம்ம கொஞ்சம் சூப்பர்வைஸ்டா நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால இது நல்லாவே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அன்றாட இதுல வந்து தூக்கம், உணவு, உறக்கம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. வெரி நைஸ். ஸோ மேம், நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் இந்த சிஓபிடினால, இந்த கெட்ட காற்றுன்னு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைட்ல ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு ஐசியூல வந்துட்டு அட்மிஷன் ஆகிட்டு சிஓபிடின்னு டயக்னோஸ் ஆகிற பேஷண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எப்போ இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டுன்னு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு ஒரு அழகான ஸ்டடி இருந்தது. டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஆரம்பிக்கிறவங்களுக்கும்
டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 30 நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறவங்களுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த ஸ்டடியோட கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த 2 நாட்கள்லயே இல்லை 3 நாட்கள்லயே ஆரம்பிச்ச பேஷண்ட்டுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம், படா இப்பதான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தோம், நமக்கு எதுவும் வேணாம், நல்லா வீட்டில் ரெக்கவர் ஆகிட்டு போகலான்னு நினைப்போம். பட் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இந்த சென்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது, ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு சென்டர் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வரும்பொழுது நம்மளோட மற்ற தெரபிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட், நர்சஸ், சைக்காலஜிஸ்ட், ஸோ மற்றவங்க எல்லாருமே பார்த்து ஒருத்தராக பார்த்து நம்ம பேசும்பொழுது அவங்களோட எனர்ஜி லெவல்ஸும் சரி, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் மச் பெட்டராக இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, டிஸ்சார்ஜ் ஆகி வித்தின் 1 வீக் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார் பெட்டர். ஓகே, ஹார்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட் வந்துட்டு பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பில என்ரோல் ஆகலாமா? நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து மூச்சுத்திணறல் எதனால வந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ அதில் அசஸ்மெண்ட்ல நம்ம பார்த்தோம்னா லங் ஃபங்க்ஷன் பார்க்குறோம், இல்லை அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். 3வது அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு டெஸ்ட் ஒன்று பண்ணுறோம், கார்டியோபல்மரி எக்ஸசைஸ் டெஸ்டிங். இந்த டெஸ்ட்டில் நம்ம ஒருத்தரை வந்து சைக்கிள்லேயோ இல்லை ட்ரெட்மில்லையோ நம்ம வந்து நடக்க வைப்போம். நடக்கும்பொழுது அவங்களோட மூச்சு வாங்குறது ஹார்ட்னாலையா இல்லை லங்ஸ்னாலையாங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு அதில் தெரிஞ்சிடும். ஸோ அது பண்ணும்பொழுதே இவங்களால இவ்வளோதான் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ மினிமலாக நடக்கும்பொழுதே அவங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஒரு மூச்சு திணறல் வருது, இல்லை மசில்ஸ் வீக் ஆகிறதுனால காலில் கிராம்ஸ் வருது, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இவங்களுக்கு அதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் கொடுக்கலாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஒருத்தருக்கு காம்ப்ளிகேஷன் வருதுங்கிறது தான் பேஷண்ட் வந்து எப்பயுமே பயப்படுறது. ஸோ அதை எவ்வளோ சேஃபாக பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட்லேருந்து நமக்கு வர வேல்யூஸ்லேருந்து ஒரு 80% தான் எக்ஸசைஸ் கொடுப்போம். அதுலேருந்து நம்மளோட எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து, சரி ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸா இல்லை சைக்கிளா இல்லை ட்ரெட்மில்லா இவ்வளோதான் இவங்க பண்ணலாம் அப்படிங்கிறத முதலே நிர்ணயிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அந்த தெரப்பிக்குள்ளாரே என்ட்ரு ஆவாங்க. ஸோ மேம், நீங்கள் சிபெட் கார்டியோ பல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணலாம்? இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் பண்ணலாமா, இல்லை நார்மலாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணலாமா? முக்கியமா வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஜிம்ல வந்து சடனா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டெத் ஆகிறத நம்ம பாக்குறோம். எதனால ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ஓவர் எக்ஸசைஸ்னால இருந்ததா, இல்ல நம்மளோட ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதனால பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ இந்த கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங் ஒரு கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட்ல டாக்டர்ஸோட தெரபிஸ்டோட நம்ம பண்ணும்பொழுது அதுல ஹார்ட் ரேட் அண்ட் இசிஜி வந்து கண்டினியூஸா ரன் ஆகும். ஸோ ஃபுல் எக்ஸாஷன்ல இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது அந்த ஹார்ட்டோட பம்பிங் இதுலயோ இல்ல ரேட்லயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் டெஸ்ட், ஒரு 10 நிமிஷம் டெஸ்ட் தான். ஸோ அவங்க பண்ற அந்த எக்ஸசைஸை வந்து இங்க பண்ணும்பொழுது இது நம்மளால பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹெல்த்தியா இருக்கிறவங்களும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போக போக எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அத்லீட்ஸ்க்கு இது ஒரு மேஜர் டெஸ்ட். ஏன்னா அந்த VO2 மேக்ஸுங்கிறத வச்சுதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸே டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு இது முக்கியமா அவங்களோட ட்ரைனிங் செஷன்ல இதை நாங்க பண்றோம். ஓகே மேம், நீங்க இப்போ அடல்ட்ஸ் பத்தி, ஸோ ஹெல்தி அடல்ட்ஸ் லைக் கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருக்கிற அடல்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இந்த தெரப்பி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்? பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன். நுரையீரல் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் நல்லா வளரும். ஸோ அவங்கள இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பியில என்ரோல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணா அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்த 2 மாசத்துல சம்மர் வெக்கேஷன்ஸ் வருது. ஸோ இது ஒரு 1 வீக் குழந்தைங்களுக்கு வந்து சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க, ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க, ஈஸியா கத்துப்பாங்க. ஒரு 1 வீக் ஒரு 1 hour வந்து இந்த சென்டர்ல எவ்ரிடே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னாக்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் அவங்கள அதை ரெகுலரா குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணும்பொழுது லைஃப் லாங் இந்த வருஷம் பூரா நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்டினியூஸா பண்ணும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதுல இந்த பார்ட்டிசிபேட்டிவ் தெரப்பி அப்படிங்கிறது இன்னைக்கு கத்துட்டு நாளைக்கு அங்க போய் மறக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இதை டெய்லி எவ்ரிடே 1 hour இன் அ டே வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம thrice a week வர சொல்றோம். ஒரு 1 to 1.5 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து வீல் ஸ்டார்ட் வித் வார்ம் அப் எக்ஸசைஸ், கார்டியோ வரும், ஸ்ட்ரென்த் வரும், கூல் டவுன் வரும். ஒரு சில நாட்கள் வந்து யோகா இருக்கிற நாட்கள்ல பிரீதிங் எக்ஸசைஸ், ஆசனாஸ் அண்ட் மெடிடேஷன் இந்த மாதிரி கொடுப்போம். நடுவில் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், டயட்டை பத்தி ஃபாலோ பண்றது, டாக்டர் விசிட்,
ஸ்லீப் வந்து கன்சல்டன்ட் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகும். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 1 to 1.5 hours சென்டர்ல இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம்.